அழகாடு இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு அழகான வில்லேஜுங்க இது. ஸோ இங்கே தான் வந்து நம்ம வின்டரோட லாஸ்ட் டே இங்கே தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அருமையான ஒரு இடம். ஆல்ரெடி இந்த இடத்துக்கு நான் முன்னாடியே வந்திருக்கேன். ஸோ என்னோடய சேனல் ரொம்ப நாள் பார்த்துருந்தீங்கன்னா ரெட் அலர்ட் ரைட் அப்படின்னு நம்ம பிளேட்னு அடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ வரும். ஸோ இதே பிளேஸ்க்கு தான் நாங்கள் ஒரு ரெட் அலர்ட் அப்போ வந்தோம். அப்போ வேறு மாதிரி இருந்தது. பட் இப்போ வெயில் பட்டையை கலப்புது. ஸோ இங்கே என்ன பண்ணோன்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. Hey guys, welcome back to my YouTube channel Number Plate and this is Gautam here. So guys, finally நம்ம இந்த இடுக்கி ப்ராப்பர்ட்டிக்கு வந்தாச்சுங்க. ஸோ இதுதான் நம்மளோட செகண்ட் ஸ்டே. இந்த வின்டர் ரைடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மானுக்குளமில் இருந்தோம். இந்த தடவை பார்த்தீங்கன்னா இன்னும் நெக்ஸ்ட்டு 2 நைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இடுக்கியில் இருக்கும். இது கேம்ப் ஸ்டே எல்லாம் இருக்கும். நீங்கள் பின்னாடி பார்க்குறீங்களா? ஸோ எல்லாமே கேம்ப் ஸ்டேஸ் தான். ஸோ டைம் வந்து 7:45 ஆகிடுச்சு. நேற்று நைட்டு நான் இங்கே வந்த டைம் பார்த்தீங்கன்னா 11 மணி. ஏன்னு பார்த்தோன்னா ஆஃப் ரோட் பண்ணி பைக்கு ஒரு மேலே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது எல்லாருமே ஜீப்பில் தான் வந்தாங்க. ஸோ அதனாலே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நேற்று நைட்டு என்ன நடந்ததுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலில் போய் பாருங்கள். சாரி, நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்கள். அது லிங்க் மேலே போடுறேன். பியூட்டிஃபுல் ப்ராப்பர்ட்டி. 2019 மெமரிஸ்லாம் எனக்கு வருது. ஏன்னா ஒரு ரெட் அலர்ட்டில் வந்து இந்த இடத்துக்கு நாங்கள் வந்தோம். எனக்கு காலையில் ஏஞ்சி பார்த்தோன்னே எங்களுக்கு கிடச்ச ஒரு சர்ப்ரைஸ். ஒய்யோ, ஏதோ சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருந்தது இந்த இடம். சுற்றி இங்கே இருக்கிற மலைலாம் எல்லா இடத்துலையுமே ஃபால்ஸு, எல்லா இடத்துலையும் ஒயிட்டாக லைனாக இருக்குது. ஸோ கைஸ், இதுதான் வந்து பாத்ரூம். சரிங்களா? இங்கே இருக்கிறவங்க எல்லாமே இந்த பாத்ரூம் தான் யூஸ் பண்ணணும். வேறு ஆப்ஷன் இல்லை. அண்ட் இது நடுவில் இந்த ஹட்டு மாதிரி இருக்கிறது வந்து கேம்ப் ஃபயர் போடுற இடம். அண்ட் இங்கே ஒரு டென்ட். இங்கே நிறைய டென்ட் இருக்குது பாருங்கள் ஒரு இடத்துல. ஸோ இங்கே ஒரு இருக்குது. அண்ட் அங்கே 2. இன்றைக்கி என்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்க போகுதுன்னா, ஸோ இந்த இடம் நம்ம ஃபுல்லாக கேம்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் சில்ட் அவுட்டாக இருக்கும். நம்ம எங்கேயும் பைக்கு ஜீப் எதுவுமே எடுக்க மாட்டோம். ஸோ இங்கே 2 நைட் ஸ்டே பண்ணுறதுனால லக்கேஜ் திருப்பி எடுத்துகிட்டு வேறு இடத்துக்கு போகணுன்ற ஒரு அவசியமும் இருக்காது. ஸோ இங்கேருந்து நல்லா ஒரு ட்ரெக்கிங் போகிறோம். ஸோ பின்னாடி ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா? ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு மேலே ஒரு ட்ரெக்கிங் போயிட்டு அண்ட் தென் திருப்பி நம்ம கீழே வந்துட்டு அண்ட் இங்கே வந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு அண்ட் தென் வாட்டர் ஃபால் ட்ரெக்கிங் இன்னொரு இடத்துக்கு போக போகிறோம். அண்ட் தென் நைட் வந்து நல்லா ஸ்பெஷலான திங்ஸ்லாம் நிறையா பிளான் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் எப்படி போகுதுன்ட்டு. ஸோ கைஸ், நேற்று பார்த்திங்கன்னா நாங்கள் ஆஃப் ரோட் பண்ணி ஒரு 4 வண்டி வந்துச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் 3 வண்டி தான் பார்க்குறீங்க. ஸோ நம்ம சிம்பா, அப்புறம் இவரோட விஜயோட வண்டி, அண்ட் தென் ஹைலைட்டே பார்த்திங்கன்னா நம்ம ஹார்னெட் கூட வந்திருக்கு. அண்ட் இந்த வண்டியில் மேலே வந்ததுக்கப்புறம் என்ன சர்ப்ரைஸ்னு பார்த்திங்கன்னா, இந்த பின்னாடி சீட்டு வந்து காணாமல் போயிடுச்சு. இந்த பின்னாடி உட்கார பில்லியன் சீட்டு வந்து காணோம். எனக்கு இங்கே மேலே வந்தோன்னே தான் தெரிஞ்சதுனால அது காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் குமார் எடுத்துகிட்டு வந்தார் இந்த சீட்டை. ஆஃப் ரோடு வந்து எதிர்பார்க்கல இந்தளவுக்கு இருக்குன்னு. நல்லா இருந்தது. கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது, பட் வந்து நல்லா இருந்தது. அதுவும் நைட்டில் பண்ணது வந்து செம்ம த்ரில்லாக இருந்தது. ஒர்த்து தான். ஆனால் ஹார்னெட்டு வெயிட்டு கம்மின்றதுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. 4 வண்டி கிளம்புனா 4 வண்டியும் இங்கே வந்திருந்தால் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்திருக்கும். ஸோ கைஸ், இவர் பார்த்திங்கன்னா நேற்று ஹார்னெட்டில் எங்களோட வந்திருக்காருங்க. ஆனால் கீழே எதுவுமே அடி வாங்கலை. சர்ப்ரைசிங்லி எந்த பிரச்சனையும் வரல. ஏன்னா ஹார்னெட்லலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் கால் வச்சுட்டு ஈஸியாக வந்துடலாம். கால் இருக்கிறதுனால உங்களுக்கு வண்டி கீழே விழுன்றதை பற்றி நீங்கள் யோசிக்க தேவையில்ல. கால் வச்சு மேனேஜ் பண்ணிடலாம். இப்போ இவர் நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகிடுவார் இந்த வீடியோ பார்த்து. நீங்கள் எந்த டீம் எந்த குரூப்போட ஆஃப் ரோட் போகிறீங்கன்றதும் ரொம்ப முக்கியம். பின்ன மெயின் வந்து பிளாஸ்டிக் ஏதாவது இருந்துச்சுன்னா, சாக்லேட் பேப்பர் எதாவது இருந்தாலும் மேலே எதுவும் போடாதீங்க. பாக்கெட்டு பேக் தான் அதில் வச்சுருங்க. ஓகே, வாட்டர் பாட்டிலாக இருந்தாலும் இந்த சோடா எடுத்துகிட்டு போகிறோம் அது இருந்தாலும் அங்கே போட்டுட்டு வந்துடாதீங்க. ஓகேங்களா? ஏன்னா வந்து உங்கள் மறுபடியும் இதுக்காக க்ளீன் பண்ணுறதுக்காக இதுக்காக போகணும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு அவங்க வந்து செக் பண்ணுவாங்க வந்துட்டு. ஸோ இந்த ஸ்டேயோட ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து ட்ரெக்கிங்கும் நம்ம போயிட்டு வரலாம். ஸோ நம்ம ஸ்டேலேருந்து லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு ஃப்ரீயாக நம்ம ட்ரெக்கிங் போகலாம். ஸோ அதனால் நம்ம கூட இருக்கிற ஒரு 45-50 பேர்கிட்ட வந்து எல்லாரையும் கிளப்பி வாங்க போகலான்னு சொல்லிட்டு இங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு மலைக்கு தான் நாங்கள் நடக்க போகிறோம். பட் இதில் என்ன பெரிய சேலஞ்சுனா, வெயில் நல்லாவே அடிக்குதுங்க. அப்புறம் நம்ம ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கவர் பார்த்தீங்கன்னா பிளாக் பெல்ட்டுங்க கராத்தேல. ஸோ நிறையா கின்னஸ் ரெக்கார்டும் பண்ணியிருக்காரு. எங்கேயாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அவர் ட்ரெக் போகிறதுக்கு முன்னாடி சும்மா ஒரு வார்ம் அப் மாதிரி பண்ணலாம் எல்லோருன்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் ஒரு ஸ்ட்ரெச்சஸ் அந்த மாதிரி பண்ணியிருந்தோம். பட் இதில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணியே நம்ம டீமில் இருக்கவங்க பாதி பேர் டயர்ட் ஆகிட்டாங்க இங்கேயே.
பட் நீங்களும் இந்த மாதிரி ஒரு ட்ரெக்கிங்கில் ஏதாவது போகிறீங்க இல்லை ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொஞ்சம் இன்வால்வ் ஆகிறீங்கன்னா லைட்டாக ஒரு வார்ம் அப் பண்ணிக்கோங்க உங்கள் பாடிக்கு. ஆக்சுவலாக நம்ம மசில்ஸ்லாம் வந்து அதுக்கு சூட்டபுளாக இருக்காது. நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஐடியில் ஏதாவது ஒரு ஃபீல்டில் நம்ம டே டு டே லைஃப்பை ஓட்டிகிட்டு இருக்கோம். ஸோ வார்ம் அப் கண்டிப்பாக முக்கியம். வரும்போது பாரு இந்த புதர் ஓரமான உட்காந்துருக்கேன். கொம்பு பாரி அவரை சார் செத்துருவேண்டா. கோவா அடுத்த வருஷம் கோவா போறோம், அதுக்குள்ள இருக்க மாட்டேன்டா, செத்துருவேண்டா. ஓ பயணங்கள் முடிவதில்லை. கோட் அக்செப்டட். ஸோ கைஸ் ட்ரெக்கிங் ஆரம்பித்து ஒரு 10 நிமிஷம் 20 மினிட்ஸ் ஆகிருக்கும், 30 மினிட்ஸ் ஆகிருக்கும். அதில் 15 மினிட்ஸ் உட்காந்துருந்தோம். இல்லை நடுவில் 40 நிமிஷம் ட்ரெக்குன்னு சொன்னோன்னே பாதி பேர் உட்காந்து ஓகே இன்னும் ½ அன் ஹவரில் போயிடலான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. எப்படி இருக்குச்சு? அதான் ஒரு 5 நிமிஷம் நடக்கணும், 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கணும், 2 கிலோமீட்டர்னு போயிட்டே இருக்கோம். ஸோ கைஸ் நம்ம ரெட் அலர்ட் ரைட் அப்போ இங்கே தான் வந்தோம் கடைசியாக. இதுக்கு மேலே நாங்கள் யாரும் போகல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஃபால்ஸ் மாதிரி போயிட்டு இருந்தது. இதை தாண்டி சில பேர் தான் போனாங்க. எல்லோரும் கூப்பிட்டு போனோன்னா திருப்பி வரும்போது நல்லா மழை பெஞ்சுன்னு வச்சுக்கோங்க, இதை தாண்ட முடியாமல் போயிடும். ஸோ அதனால் எங்களோட இதே கைடு இப்போ ஒருத்தர் கூப்பிட்டு போகிறார், அவர் அறிமுகப்படுத்துகிறேன். இங்கே இருக்கார் பாருங்க என்னோடய கைடு, தமிழ்காரர் தான் அவர். என்ன பேர் வர்ற கெஸ்டெல்லாம் ஒரு பேர் வச்சுட்டு போவாங்க. கேப்டன் சொல்லுவாங்க, புலின்னு சொல்லுவாங்க. சூப்பர் ட்ரெக்கிங்கு நல்லா பார்த்துக்கிடுவார் அவர். உங்கள் பேர் தான் என்ன? என் பேர் சாமி. தேனி. தேனி மேகமலையில் பிறந்து வளர்ந்தவன். மலையில் தான் பிறந்தீங்க? இந்த மலையில் சீவிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்கே தான் இருக்கீங்க? இங்கே தான் 20 வருஷம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 6500 ஸ்டெப்ஸ் நடந்திருக்கோமா வாட்சில் பார்த்தோம். இதுக்கும் மேலே பார்த்திங்கன்னா ஒரு சிலுவை இருக்காங்க. அங்கே ஒரு 6-7 பேர் போயிட்டாங்க, ஒரு 10 பேர்கிட்ட போயிட்டாங்க. ஸோ மீன் வயல் ஒரு 10 பேர் முன்னாடி போனவங்க வந்து போய்கிட்டே இருக்காங்க. அவங்க மாட்டு எது டாப்பாக தெரியுதோ அங்கே போயிட்டாங்க. ஸோ அவங்களோட ஃபுட்டேஜஸ் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்க வந்து Insta 360 எடுத்துகிட்டு போனால நிறைய ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்லா இருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து மான்சூனில் வந்திங்கன்னா இந்த இடம் இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஸோ எங்களுக்கு பாதி பேரால் அங்கே வெயில் தாங்க முடியாதனால ஒரு குரூப்பை நான் கீழே உட்கார வச்சுட்டேன். ஏன்னா இப்போ நானும் மேலே போனேன்னா எல்லோரும் மேலே போயிடுவாங்க, அப்புறம் குரூப்பை கீழே கூப்பிட்டு போகிறது கஷ்டம். பட் இந்த குரூப் மட்டும் எப்படி தப்பிச்சு போனாங்கன்னு தெரில. ஸோ இதான் நீங்கள் மேலே பார்க்குற ஃபுட்டேஜஸ். ஸோ மேலே போயிட்டு வந்தவங்களே என்ன சொன்னாங்கன்னா, நல்லா நீங்கள் கீழே இருந்துட்டீங்க, ஏன்னா கீழே வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா வழியே இல்லை ஆக்சுவலாக மேலே போகிறதுக்கு. அங்கே இருக்கிற புல்லை பிடிச்சி தான் எல்லோரும் போயிட்டு இருந்தாங்க. வெயில் மட்டும் இல்லைனா கொஞ்சம் எல்லாருக்கும் நல்லா இருந்திருக்கும். இப்படி கிளாஸஸ் போட்டிருக்கனால எனக்கு பரவாயில்ல. பட் சில பேருக்கு வந்து கிளாஸ் இல்லை, கேப் இல்லாதவங்களுக்குலாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இப்போ மேலே தான் காற்று வருது, நீங்கள் கீழே போகிற வழி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா காற்று இல்லை. ஏன்னா இந்த மலை பிளாக் பண்ணதுனால உங்களுக்கு காற்று அடிக்கல. காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. பயணங்கள் முடிவதில்லை. நிஜமா முடியலதான். இதுல ஒருத்தர் உட்காரவே கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன எழுப்பி விட்டு அந்த இடத்துல அவரு உட்காருவாரு. என்ன பண்ணிருக்காங்கன்னா மேலே இருக்கிற வந்து கீழே இருக்கிற மோட்டிவேட் பண்றது. அவ்வளோதான் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. திருப்பி இங்கே வந்துட்டு அவ்வளோ அதே வேலையை பார்க்குறது. அவ்வளோதான் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. அது வரைக்கும் போயிருக்காங்க. அங்கே போனால் அடக்கம் தான் பண்ணுவோம். ஹலோ, என்னாச்சு உங்களுக்கு வரவையில்? லாக் அவுட் ஆயிடுச்சு. அது ஒன்றும் இல்லை, காலையில் சாப்பிட்டேன்ல அது ஃபுல்லாக ட்ரெயின் ஆச்சு. சுகரும் அவ்வளோ எடுத்துக்கல, ஸோ அதனால் ட்ரெயின் அவுட் ஆச்சு. அதனால் கொஞ்சம் சுகர் சாப்பிட்டா சரியாக போச்சு, அவ்வளோதான். இது பாதியில் போய்டுவாருன்னு நினச்சேன், போயிடுங்கன்னு சொன்னேன். தெளிவாக சொல்லுங்கள், போயிடுவாருன்னா போயிடுவாருன்னா ரிட்டர்ன் போயிடுவாருன்னு. அது நமக்கு அது பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல். திடீர்னு பார்த்தா பேக் ஒரு பக்கம் கிடக்கு, அவர் ஒரு பக்கம் படுத்துட்டு இருக்காரு. நல்லா தான் பேச்சு வந்தது. ஆமாம், இல்ல நான் கரெக்டா இருப்பேன். இல்ல நான் கரெக்டா இருக்கேன். மாதர் படுத்தலாம் எடுத்துட்டாருங்க. ஹாய் பாய்ஸ், ஐ அம் ஆல்ரைட். இத போட்டு என் வைஃப் தெரியாம பாத்துக்குவாங்க. அவளதான் அத்தடி அனுப்ப மாட்டான். இல்ல அவளுக்கு தெரியும் இந்த மாதிரி ஆகணும். சரி சரி, இப்போ என்னதான் பிளான்? நீங்க போங்கங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஏங்க தோத்தும் கோ. நீ போங்க. என்ன சாக்கா வச்சு உட்காந்துக்கிறாங்க. ஸ்டார்டிங்லேயே ரொம்ப ஸ்டீப்பாக இருந்தது, அது மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகணும். பட் அதுக்கப்புறம் இப்போ பரவாயில்ல, நல்லா இருக்கு. முகேஷ் இல்ல திருப்பி கொடுத்துடலாம்.
கூட எனக்கு எடுத்து கொடுக்குறது விஜய் இருக்கு அப்படியே இல்லை நாங்கள் 2 பேரும் அதான் ஒரே மோட்டிவேஷன் தான். விஜய் மேலே எடுத்து அவ்வளோதான் வந்தாச்சு போகலாம் வாங்கினாரு. உடனே நான் பின்னாடி இருந்தேன் எங்கேயா வந்துன்னா இன்னும் திரும்ப போகணுமாங்க அப்படியே மேலே போயிட்டு நாங்கள் 2 பேரும் மாற்றி சொன்னோம். ஆனால் நல்லா இருந்தது. ஒரு 3 இடம் வந்து நல்ல ஸ்டீப்பாக இருந்தது, நல்ல இன்க்ளைனாக இருந்தது. அங்கே மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. செல்ஃப் மோட்டிவேஷன் பத்தல. அப்புறம் இங்கே மேலே ஒரு ஹாஃப் டிஸ்டன்ஸ் வந்ததுக்கப்புறம் ரொம்ப ட்ரைன் ஆகிடுச்சு, கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாக இருந்ததுனால. பட் அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு. இப்போ இந்த இடம் நல்லா சூப்பராக இருக்குது. நான் பூச்சி ஏதாவது வரும்னு சொல்லிட்டு ஏறின்மேன்னு சொல்லிட்டு ஃபுல் ஹேண்ட் போட்டு வந்தேன். ஆனால் இங்கே வந்ததுன்னு முடியல, கழட்டிட்டேன். மால்தீவ்ஸ்லேருந்து வரவங்க அப்படிதான் அடிக்கிற வெயிலுக்கு சொட்டர் போடுவாங்க. இவன் தான் நான் கூட்டிகிட்டே வந்தா, இல்லைன்னா சத்தியமாக நான் வந்திருக்க மாட்டேன் இவ்வளோ தூரம். 2 கிலோமீட்டர் இழுத்துன்னு வராங்க ப்ரோ அங்கேருந்து என்ன. ஆனால் நல்லா இருந்துச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு, எனக்கு சூப்பராக இருந்துச்சு. மேலே வந்த பேர் ஒன்றும் தெரில, கீழே போகும்போது எப்படின்னு தெரில. இப்போ ஏன் பிடிக்கிறீங்க? அவ்வளோதானே வந்தாச்சு, இதுக்கப்புறம் எதுக்கு அதில் பிடிச்சிட்டு வரீங்க? ஸோ லஞ்சை முடிச்சுட்டு ஆனந்தோட BMW F900 இந்த பைக் வந்து கீழே எடுத்துகிட்டு போகிற டாஸ்கில் ஒரு குரூப் பாதியாக செப்பரேட் ஆகிட்டோம். ஏன்னா பைக்கு வாங்கின உடனே RSA அவர் பே பண்ணியிருந்தார். ஏதோ இயர்லி வந்து 2 lakhs 3 lakhs ஏதோ ஒன்று. இப்போ வண்டி வாங்கினால டிஃபால்ட்டாக அது பே பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் RSA கால் பண்ணோம். அங்கே ஒரு வீல் பிடிச்சி இருக்கிறாரு பார்த்தீங்களா. ஸோ அவர் தான் BMW கொச்சின்லேருந்து இங்கே வந்து ஒரு 4 மணி நேரமாக கீழே நிற்கிறாரு. ஏன்னா இது ஆஃப் ரோடாக, அதனால் அவரால் மேலே வர முடியல வண்டி எடுத்துகிட்டு. ஸோ நீங்கள் எப்படியாவது உங்கள் பைக்கு கீழே எடுத்துகிட்டு வாங்க, நான் அதுக்கப்புறம் சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போயிடுறேன்னாங்க. ஸோ இவரோட கிளச் எல்லாமே உடஞ்சி போயிடுச்சு. ஸோ ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு தெரியும் ஒரு வண்டிக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களே பாருங்கள் எத்தனை பேர் அவர் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா மீன்வைல் வந்து பாதி பேர் வந்து கீழே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அங்கே வந்து அவங்கள கூப்பிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ மீதி இன்னொரு சைடில் இந்த மாதிரி ஒரு சீன் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா வண்டி ப்ராப்ளம் ஆனதுனால ஆன் த வேலே நாங்கள் வச்சுட்டு வந்துட்டோம். ஏன்னா ரெகுலர் ரூட்லாம் இல்லை, ஸோ ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ ஒரு சின்னதாக ஒரு சேம்பரில் வண்டியை ஏற்றிட்டு கீழே போகுது. ஸோ சேம்பரில் வண்டி ஏற்றிட்டு அதுக்கப்புறமா ஸ்ட்ரைட்டாக கீழே போனோன்னே அவங்க பிஎன்டபிள்யூலேருந்து அவங்க ஒரு சேம்பர் வச்சுருந்தாங்க. அது வண்டி வச்சானா அது மட்டும் அசால்ட்டாக ஏறுதுங்க, என்ன வித்தனே தெரில அது. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த ஒரு வாட்டர் ஃபால்ஸ் நல்லா சின்னதாக, ஏன்னா இப்போ நாங்கள் போன வந்து டிசம்பர் எண்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு இடத்துல தண்ணி நிறையா தேங்கிருந்தது. ஸோ அவங்க எல்லோரும் இவ்வளோ தூரம் ஒரு ட்ரெக்கிங் போயிட்டு வந்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ட்ரெக்கிங் போயிட்டு வந்து வெயிலில் எல்லோரும் இந்த ஃபால்ஸில் குடிக்கிறது சூப்பராக இருந்ததுங்க. அந்த ஃபீல் நல்லா சில்லுன்னு இருந்தது தண்ணி. அண்ட் கைஸ் இந்த பாருங்களேன், இந்த சீனை ஏதோ மேலே டேம் மாதிரி கட்டி விளாட்றானுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா டேமை உட்காந்தாங்கன்னா தண்ணி பிளாக் ஆகுது. அப்புறம் அந்த பையன் ஏஞ்சானா தண்ணி நிறையா வருது. ஸோ இது ஏதோ மலையாள படத்தில் இந்த மாதிரி ஒரு சீன் இருக்கும் போல். ஸோ அதனால் எல்லாருமே இதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இந்த மாதிரி தண்ணி நிறையா வரும்போது அங்கங்கே சின்ன சின்ன கல் இருந்ததுன்னா அதோடு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், மேலே பட்டு நம்ம பாடிக்கு பெரிய சேதாரமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. அண்ட் ஆல்சோ தண்ணி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆழம் கிடையாது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து எல்லாம் உக்காந்துட்ருக்கோம். ஸோ ஆழம் மாதிரி காமிங்க. அப்போ ஒருத்தர் நடந்து வந்துட்டு கொஞ்சம் வீடியோ அசிங்கப்படுத்தி விட்டார். ஸோ அதனால் வீடியோ போடலனா. ஸோ வாட்டர் ஃபால் ட்ரெக்லாம் முடிச்சுட்டு நைட்டு வந்து எல்லோரும் ஸ்பீச் ஆரம்பித்தோம். 3 days அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. நல்லா ஃபன்னாகவே இருந்தது. நல்ல ஒரு இன்ட்ராக்டிவ் செஷன். அண்ட் ஒரு குரூப் ஜாயின் பண்ணாங்க, அவங்க தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ ஐ ஹோப் புதுசாக ஓட்டுறவங்க யூ வில் டெஃபினெட்லி லேர்ன் அ லாட் இன் ஃபியூச்சர். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கற்றுக்கோங்க. ஈச் அண்ட் எவ்ரி ரைட் ட்ரை டு லேர்ன் சம்திங். அண்ட் சமைச்சு நல்லா பேசுறீங்க. அண்ட் குரூப் வாஸ் கிரேட்.
அவரு பயங்கரமா பேசிட்டு இருந்தாரு. அவரோட பங்காளியாக உட்காந்துருக்கு. ஆல்ரெடி வீடியோ ஃபார் எக்ஸ்ப்ளோரிங் இடுக்கின்னு சொல்லி, ஏன்னா இடுக்கின்னு சொல்லும்போது ஒரு பெரிய டிஸ்ட்ரிக்ட், கேரளா டிஸ்ட்ரிக்ட், பெரிய டிஸ்ட்ரிக்ட், நிறைய பிளேசஸ் இருக்குது இடுக்கியில். நம்மளோட மோட்டோவே பார்த்தீங்கன்னா ரீச் த இம்பாசிபிள், ட்ராவல் தி இம்பாசிபிள் பிளேசஸ். ஸோ அது ஒரு பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ரீச் பண்ண பார்க்கணும். ஏன்னா வந்து நார்மலாக இருக்கக்கூடாது. ஒரு இடுக்கின்னு பார்க்கணும், மூணார் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்களேன், மூணார் நம்ம போகக்கூட முடியாது இந்த டைமில் சொல்கிறாங்க. மூணார் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, மூணார்லேயும் நிறைய எக்ஸ்ப்ளோரேஷன்லாம் இருக்குது. நிறைய பேருக்கு மான்குளம் தெரியும், ஆனால் மான்குளம் இப்படியும் இருக்கா, இப்படி ஒரு ஸ்டே இருக்கா. பைக்கர்ஸ் பற்றி நிறைய பேர் பைக்குங்க. ஆக்சுவலாக அப்போ அவர் வந்து என் கூட கொலாப் பண்ணுறது பெரிய என்ன சொல்கிறது, அவருக்கு மார்க்கெட்டிங் எதுவும் கிடையாது. உங்களுக்கே தெரியும், என் வீடியோஸ் பெருசாக போகாது, சீப் பண்ணாலும் பிஸ்னஸ் அவருக்கு வருமானு தெரில. பட்ஜெட் வந்து அவர் எனக்கு தெரியும், என் கண்டென்ட் எப்படி போடுறது தெரியும், என்னோட ஆடியன்ஸ் தெரியுனா இருப்பாங்கன்றதை பற்றியும் அவருக்கு தெரியும். ஸோ அதனால தான் அவர் வந்து என்கிட்ட வர்றாரு. ஸோ பெருசாக அவருக்கு இதில் பிஸ்னஸ் எதுவும் வரப்போகிறது இல்லை. ஸோ அதுக்கே வந்து அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஸ்டில் எல்லா விண்டர் ரைடுக்கும் அவர் நான் தான் உங்களுக்கு பண்ணுவேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. தேங்க்ஸ் நிஜம் ப்ரோ. நான் வந்துட்டேன் போல இருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் எல்லாருக்கும் வந்து ஒரு இது ஹெல்மெட்ல வந்து ஒரு லைட் ப்ராடக்ட் வந்து எல்இடி லைட் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து எல்லாருக்கும் ஏஜே மோட்டோ பிக்டாப்லேருந்து ஆண்ட்ரோ கொடுத்துருக்காரு. சாய் பாட்டால் வந்து அங்கே தான் மீட் பண்ணோம். கௌதம் ஃபஸ்ட் டைம் பார்த்து என் ஃப்ரெண்ட் வந்து சொன்னாங்க. அப்போதைக்கு நான் இது கௌதம் ப்ரோ யூடியூப் சேனல்லாம் பார்த்ததில்ல, எனக்கு யாருமே தெரியாது அந்த ரைடில் போனப்போ. அப்போ என் ஃப்ரெண்டு இன்னொருத்தர் கோ ரைடர் பார்த்துட்டு இவருக்கும் நான் நம்பர் பிளேட் தெரியுமா, யார் அது நம்பர் பிளேட் அப்படின்னு கேட்டது. பார்த்தது யூடியூப்ல ஃபேமஸ், யூடியூப்ல ஃபேமஸ் அப்படின்னா, ஓ அவ்வளோ பெரிய செலிபிரிட்டிலாம் இங்கே இருக்காங்களா, எனக்கே ஆச்சரியம் எனக்கு. சரி நம்ம பேசியே அவனு சொல்லி பார்த்தா பக்கத்தில் ஆக்சசிபிளாக தான் இருந்தாங்க பேசுறதுக்கு. சரி நம்மகிட்டலாம் பேசுவாங்களா, இவ்வளோ பெரிய செலிபிரிட்டிலாம் இருக்குது, ரொம்ப நார்மலாக பார்த்துட்டு கண்டுக்காமல் தேடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறுத்தி ஹெல்மெட்டை கட்டி நிறுத்தி இவங்ககிட்ட பேச எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் விண்டர் ரைட். ஒரு 2 இயர்ஸாக தான் எனக்கு தெரியுமே, அதுக்கு மாதிரி யாருமே தெரியாது. மீதி யூடியூபர்ஸ்லாம் பார்த்துருக்கேன். அப்புறம் எங்கள் அக்காவுக்கு மாப்பா வந்து ப்ரொஃபைல் வந்து யூடியூப்னு சொன்னாங்க. செம்ம எக்ஸைட் ஆகிட்டேன். ஸோ ஏன்னா அப்போ அந்த எக்ஸைட்மெண்ட் பயங்கரமாக இருந்தது. ஏன்னா யூடியூப் தான் நம்மளும் வீடியோலாம் வருவோம், நம்ம சைடில் ஒரு சேனல் ஒரே பாட்டில் அண்ணாமலை மானிட்டைஸ் ஆகிடும், நம்மளும் சம்பாதிக்கலாம் அப்படிலாம். ஃபர்ஸ்ட் இதில் நேரில் பார்த்து கேட்ட கேள்வி எதுனா, எவ்வளோ ப்ரோ சம்பாதிப்பீங்க யூடியூப்ல, நானும் ஆரம்பிக்கிற ஆசையாக இருக்கேன், எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரோ ஃபேமிலி மேனேஜ் பண்ணுறதுக்கு சிங்கிள் டிஜிட் ஆயிரம் சொன்னாரு. இவ்வளோதான் வருமா ஒரு மாதத்துக்கு அப்படின்னா, 3 மாதத்துக்கு இவ்வளோதான் வரும். இதில் வந்து பெட்ரோல் போக முடியாது. சரி ஓகே, அப்போ நிலவரம் புரிஞ்சுது. ஆனால் அதில் என்ன ஒன்று தெரிஞ்சதுன்னா, அவருக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுக்காக இந்த எக்ஸ்டென்ட் வேணா போகிறாரு. இப்போ எனக்கெல்லாம் ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் நடந்ததுன்னா அந்த ஒரு ஆசையாக இருந்தப்போ அதை விட்டுருவேன். அந்த டைமில் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை பண்ணணும், ஈஸியான வருதோ அதை பண்ணிட்டு போயிடலான்னு ஆசை. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு அது பிடிச்சது பண்ணுறாங்கன்னா, என் அக்காவை பிடிச்சிருச்சுன்னா அவங்களுக்கு வந்து மேனேஜ் பண்ணிடுவாங்க. நான் பைக் எடுத்து 4 வருஷம் ஆச்சு. இருந்தாலும் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ரைடர்ஸ்குள்ள இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். டே 1 விட எனக்கு டே 2 தான் பிடிச்சிருந்துச்சு. அவங்க என்னை பத்திரமா கூட்டிகிட்டு போய் சேஃபாக இங்கே இந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ஸ்பெசிஃபிக்காக யாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும்னா விஜய் நாங்கள் சொல்லணும். ஏதோ சம்திங் உங்களுக்கு தெரியுது. அவங்க தான் நான் முன்னாடி போயிட்டு இருக்கும்போது இடையில வந்து ஸ்டாப் பண்ணி லக்கேஜ் ஒழுங்காக டைப் பண்ணி கொடுத்தாங்க. அதனால தான் இந்த ரைடு கம்ஃபர்டபுளாக என்னால் ஓட்ட முடிஞ்சது. அதுக்கு
பேக்கேஜ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து என்னடா காசு அதிகம், நான் சில பேரை கூட்டேன். ஸோ அதுக்கு ஒர்த்தபலாக இருந்தது. குவாலிட்டி இன்னொன்று இருக்குல்ல, அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அந்த விஷயத்தில் நான் எல்லா அவங்களுக்கும் நான் வந்து தேங்க் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா எல்லாமே கரெக்டாக இருந்தது, குவாலிட்டியாக இருந்தது. தேங்க்ஸ். பட் ஒரு ஸ்டெப் டவுன் பண்ணி எல்லாருமே கம்ஃபர்டபுளாக இருக்காங்களா அப்படிங்கிறது தான். ஸோ தட் இஸ் லீடர்ஷிப். நான் இவர்கிட்ட அதை பார்த்தேன். ஸோ ஃபைன். அதுக்கடுத்து ட்ராவல் பண்ணோம், மலையில் நனைஞ்சோம், எல்லாம் போச்சு. ஆஃபீஸ் லேப்டாப்லாம் தண்ணியில் நனைஞ்சிச்சு. ஆமாம், அதான் ஒய்ஃப் கிட்ட கொடுத்துட்டு போனேன் வத்தலகுண்டில். ஸோ அதெல்லாம் நனைஞ்சிச்சு. அரிசி டப்பாவில் போட்டு இன்னைக்கு தான் எடுத்து ஆன் பண்ணோன்னு. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வின்டர் ரைடு வந்து கேக் கட்டிங்கோட முடிச்சிட்டோம். ஸோ கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர்க்கு அட்வான்ஸாக எப்போதுமே இந்த வின்டர் ரைடு வந்து எல்லாருக்கும் ஒரு செலிப்ரேஷன் மாதிரி தான் இருக்கும். ஸோ கேக் கட்டிட்டு ஒரு ஃபன் டான்ஸ்னு போட்டு இதுக்கப்புறமும் முடியல. இதுக்கப்புறம் நைட்டு 3 மணி வரைக்கும் ஒரே பார்ட்டி, டான்ஸு, கேம்ப் ஃபயரில் பேசிக்கிட்டு தூங்கவே இல்லை அந்த நைட்டு. ஏன்னா இந்த வீடியோஸ் எடிட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ஐயோ இந்த வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண முடியாத போல் இருக்கேன்ட்டு சில வீடியோஸ் நான் பண்ணல. ஸோ இந்த ட்ரிப்பில் வந்து அவங்க யாராவது ஒருத்தரை கேளுங்க இந்த ரைடு எப்படி இருந்தது, அவங்க சொல்லுவாங்க. ஸோ தேங்க்யூ கைஸ் எவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. ஸோ ஐம் ட்ரைங் டு பி ஆக்டிவ் ஆன் யூடியூப். ஸோ கூட்டி சீக்கிரம் இன்னும் வீடியோஸ் நிறையா நான் போடுவேன். டெஃபினெட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்ஆக்டிவாலாம் இருக்க மாட்டேன் யூடியூப்பில். தேங்க்ஸ்.